Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 2 மணி நேரம் பெய்த மழைக்கு ஆங்காங்கே குளம் போல் மழைநீர் தேங்கியது. திருச்செந்தூர் நகராட்சிக்குட்பட்ட ஜீவாநகர் மீனவர் காலனி பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மழைநீருடன் கழிவுநீரும் கலந்து தேங்கியதால் நோய் தொற்று பரவும் அபாயம் உள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டுகின்றனர். தூத்துக்குடியின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்தும் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டி வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் வேதனை தெரிவித்தனர். நகராட்சியிலிருந்தோ இன்னொன்று திருச்செந்தூர்ல இருந்து யாரும் வந்து பார்க்க வரல. வந்து அவங்க எந்த ஒரு உரிய நடவடிக்கை எடுத்தாரனோ அதுவும் சொல்லலை பார்த்துக்கோங்க. சொன்னோன்னா மலைக்கு திரல பச்சைப்பள்ள இருக்குதுன்னு சொல்லி அலட்சியமாக பேசுகிறாங்க. அது ரொம்ப மனசுக்கு வேதனையாக இருக்குது. அப்புறம் வந்து தண்ணி வந்து வருஷம் பெய்கிற மழையிலையும் இப்போ கேட்கும்போது பள்ளத்து வீடு கட்டிட்டு தண்ணி வராமல் நினைச்சின்னு ரொம்ப அலட்சியமாக பேசுகிறாங்க. அது மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கள்ளக்குறிச்சி தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட நீலமங்கலம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட நாடக மேடை திறப்பு விழா நடைபெற்றது. அதிமுக சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய விழா நாடக மேடையினை கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் மா செந்தில்குமார் மக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இதில் பிற அணி மாவட்ட கழக செயலாளர்கள் SVR வினோத், ராஜீவ்காந்தி மற்றும் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் சாய ஆலைகளில் கள்ளத்தனமாக அமைக்கப்பட்டிருந்த கழிவுநீர் குழாய்கள் இடித்து அகற்றப்பட்டன. பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சிக்குட்பட்ட ஓடக்காடு கிராமத்தில் சரவணன் என்பவரின் 20 ஏக்கர் நிலத்தில் சாய கழிவுநீர் கலந்து சிவப்பு நிறத்தில் மாறியது. இதுகுறித்த புகாரின் பேரில் வந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு சமயசங்கிலி பகுதியில் கள்ளத்தனமாக சுத்திகரிப்பு செய்யப்படாத சாய கழிவுநீரை வெளியேற்றும் வகையில் புதைக்கப்பட்டிருந்த சாய கழிவுநீர் குழாய்களை JCB வாகனம் மூலம் இடித்து அகற்றினர். ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தூக்கத்தில் இருந்ததால் சாய கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு விட்டதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே மேலூரில் உள்ள ரேஷன் கடையில் அதிமுக MLA கிருஷ்ணமுரளி திடீரென ஆய்வு மேற்கொண்டார். தரமான அரிசி, பருப்பு, சர்க்கரை வழங்கப்படுகிறதா, ரேஷன் அரிசியின் தரத்தையும் இருப்பையும் பரிசோதித்தார். மேலும் ரேஷன் கடைக்கு வந்த மக்களிடம் தரமான பொருட்கள் வழங்கப்படுகிறதா என குறைகளையும் கேட்டறிந்தார். அப்போது ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்காக அங்கு வைக்கப்பட்ட சில ரேஷன் கார்டுகள் இருப்பதை கண்டுபிடித்த அவர் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க கூறினார். ஆய்வின் போது நெல்லை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சிவானந்த், மாவட்ட துணை செயலாளர் பொய்கை மாரியப்பன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். திண்டுக்கல்லில் பிறந்து சில நாட்களே ஆன குழந்தையை தூக்கி வீசி சென்ற அவலம் அரங்கேறியுள்ளது. நத்தம் ரோடு குடகனார் விருந்தினர் இல்லத்திலிருந்து ரயில்வே குட்செட் செல்லும் வழியில் உள்ள அந்தோணியார் ஆலய வாசலில் பச்சிளம் குழந்தை துணியால் சுற்றப்பட்டு கிடந்தது. தகவல் அறிந்து சென்ற போலீசார் குழந்தையை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். அதிமுக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மகத்தான தொட்டில் குழந்தை திட்டத்தை ஸ்டாலின் அரசு முறையாக செயல்படுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தாததால் ஆங்காங்கே குழந்தைகள் வீசப்படுவது அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல்லில் தொடர் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக வாழைத்தார்கள் விலை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக விவசாயிகள் வேதனை அடைந்தனர். சிறுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வாழைத்தார்கள் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக தொடர் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக 1000 ரூபாய்க்கு விற்பனையான வாழைத்தார்கள் தற்போது 500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இதனால் வாழைத்தார் விற்பனை கடும் சரிவை சந்தித்துள்ளதாக வியாபாரிகளும் விவசாயிகளும் வேதனை தெரிவிக்கின்றனர்.